மாற்றத்திற்கான ஊடக பணியின் அடையாளமான மக்கள் மேடையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத பொருள், மேகி நூடுல்ஸில் தொடங்கி நுகர்பொருட்களின் தரத்தின் மீது குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அடுக்கப்பட்டு வருகின்றன. ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல தீர்வை எட்ட வாய்ப்பிருக்கிறதா என்பது குறித்துத்தான் இன்று விவாதம். பங்கேற்போர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைமை கழக பேச்சாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் திரு கோ சமரசம், பொருளாதார நிபுணர், மத்திய அரசின் செயல்பாடுகளை ஆதரிக்கும் திரு அருண்குமார் தவே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு சிவ ஜெயராஜ், இவர்களோடு மதுரை அரங்கிலிருந்து ஆர் சுந்தர், மணவாளன், கோவை அரங்கிலிருந்து வினிதா மற்றும் சதீஷ்குமார், நெல்லை அரங்கிலிருந்து முனைவர் பிரபாகர் மற்றும் வெங்கடாச்சலம். பங்கு பெறும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நேயர்கள்ட்ட இருந்தே நம்ம தொடங்கிடலாம் நினைக்கிறேன். வெங்கடாச்சலம், நெல்லை அரங்கிலிருந்து உங்களுடைய வாதம் என்ன? மைக்க கையில் எடுத்துக்கோங்க. அருண்குமார் தவேக்கு நான் உங்களுடைய கேள்வி கேட்க விரும்புகிறேன். என்னுடைய கேள்வி ரொம்ப வேகமாகவே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கேட்கறதுக்கு. என்னென்னா, மத்திய அரசு நிறைய மக்களுக்காக செய்கிறோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய பார்க்கும்போது இந்த ஆட்டு கால் சொல்கிறோம் இல்லையா, அதான் சிக்கன் கால், சிக்கனுடைய லெக் பீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை இறக்குமதி செய்கிறோம் நம்ம இந்தியாவில். இப்போது அதை சாப்பிடுவதனால பல்வேறு பாதிப்புக்கு நம்முடைய மக்கள் ஆளாகிறார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா இளம் பெண்கள் மிக சீக்கிரத்திலே பூ பெய்து விடுகிற துர்பாக்கியெல்லாம் ஏற்படுகிறது. இதுக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பதில் சொல்லுதுங்க? அதாவது மக்களுக்கு இந்த உணவு தீங்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட இந்த லெக் பீஸை நாம இறக்குமதி செய்யறோமே, இது சரியா? இதை மத்திய அரசு இதுக்கு என்ன பதில், நீங்க என்ன பதில் சொல்றீங்க? அது குறிப்பிட்டு அந்த இறக்குமதியில இதான் என்னுடைய கேள்வி. பறவை காய்ச்சல் அச்சம் காரணமாக இறக்குமதி தடை செய்யப்பட்டிருக்கிறது ஒரு தகவல் இருக்குது. அதுக்காக அது ஒண்ணு மட்டுமே இல்லை, எத்தனையோ பொருட்கள் இறக்குமதி செய்யறாங்க. எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வு ஏற்படும் பொழுதுதான் மத்திய அரசே முழிக்கிறதுனா, இப்ப இத்தனை நாட்களாக எங்களை எல்லாம் மக்களாகவே நினைக்கவில்லை என்றதான் அரசு. நம்ம இந்த ஆக்ட் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ங்கிறது எவ்வளவுதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் இம்போர்ட் பண்ணும்போது அதுக்கு ஹெவியா டியூட்டியை போடுறாங்க கவர்மெண்ட். இதெல்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நிறைய கேட்டகரியை மக்கள் எதிர்க்கும் போது பண்ணக்கூடாதுன்னே சொல்லிடுறாங்க, இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது. ஆனால் சில ப்ராடக்ட்ஸ் சில கம்பெனிஸ் இம்போர்ட் பண்ணும்போது அது பப்ளிக் ரீச் ஆகும்போது அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டியது கவர்மெண்டோட டியூட்டி. அதை நிறையவே பண்ணிட்டு இருக்கு. வெஜிடேரியனிசமோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ், நாம ஹெர்பலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அதெல்லாம் பழைய காலத்துக்கு போக வேண்டிய என்ன அளவுகோல் வச்சு அதை இறக்குமதி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தரம் அங்க இல்லையே, அதை செக் பண்ணதானே கேட்கறாங்க. டெஃபினட்டா எப்படி இது வருதுனாக்க, இந்த இம்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தருமே சார் ஒரு லீகலா ப்ராப்பரா கவர்மெண்ட்ல இருந்து வாங்கியிருந்தா அதுக்கு உண்டான இங்கே யார் மேனுஃபேக்சரர், யார் டீலர், யார் ஹோல்சேலர், என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும்ன்றதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பட் நிறைய என்ன ஆகுது, ஸ்மகிள் ஆகுது. இது 4-5 டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்மக்லிங்ன்றது ஒரு பெரிய கிரிமினல் அஃபென்ஸாகவும் போயிடுது. நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க லோக்கல்ல வரது பாத்தீங்கன்னா அபிஷியலா ரூட் ஆகி வரல. இவங்க சொல்ற சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்த சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து பிராண்டட்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. பிராண்டட்ல இல்லாம அன்பிராண்டட்ல லோக்கல்ல நிறைய இந்த மாதிரி மேனுஃபேக்சர் ஆகுது. சோ கவர்மெண்ட் என்ன பண்ணுது, இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெஷர்ஸ் கொண்டு ஈவன் இந்த தடவை ஆக்ட் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ரொம்ப சிவியர் than சைனா அண்ட் அதர் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ். குவாலிட்டியை வரைக்கும் காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது குவாலிட்டியில. யார் எந்த விதமான குவாலிட்டி, சார் சொன்ன மாதிரி அது ஒரு ஏரியா மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. மற்ற ஜங்க் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பவுடர்ஸ்ல இருந்து எல்லாமே வருது. வேஸ்ட், காஸ்மெட்டிக்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமும் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, ஒன்ஸ் அந்த எவிடன்ஸ் கிடைச்சிருச்சுனாக்க பனிஷ்மெண்ட் எப்படின்னா கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, லைசன்ஸ் கேன்சலேஷன், ஃபர்தரா பிசினஸ் பண்ண முடியாது, கிரிமினல் அஃபென்ஸா போய் இம்ப்ரிசன்மெண்ட், பெனால்டி மட்டும் இல்ல அந்த ப்ராடக்ட்டோட பிராண்டும் போய்டும். ஃபர்தரா இந்த கண்ட்ரிலேயே பிசினஸ் பண்ண முடியாது, வேர்ல்டு வைடும் பிசினஸ் பண்ண முடியாது. சோ கவர்மெண்ட் இதை லைட்டா எடுத்துக்கணும், இல்ல அலட்சியமா இருக்கணும் பார்க்காம ரொம்ப சிவியராவும் ஸ்ட்ரிக்டாவும் பாக்குதுன்றதுதான் எங்களோட ஒப்பீனியன். வெங்கடாச்சலம், பதில் திருப்தியா உங்களுக்கு? இல்ல சார், எனக்கு இந்த பதில் திருப்தி இல்லை. என்னன்னா, இதுவரைக்கும் அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? பறவை காய்ச்சல் இப்ப வந்திருக்கலாம், ஆனா அதற்கு முன்பு இவர்கள் என்ன பண்ணினார்கள்? இந்த மாதிரி பல இறக்குமதி, அதாவது தடை செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பல இங்க வந்து கொண்டு இருக்கிறது. ஏன் இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட மாட்டேங்கிறாங்க? ஏன் இதெல்லாம் தடை செய்யவில்லை அரசு? இதில் மக்களுக்காக சொல்லக்கூடிய அரசுகள் மக்களை காப்பாற்றுவதை விட வேற என்ன வேலை உங்களுக்கு? இதான் என்னுடைய ரொம்ப ஆதங்கமா இருக்குது. இல்ல அதுதான் ஆக இவ சாருடைய பதில் எனக்கு அவ்வளவு திருப்தியா இல்ல. அவங்க சொல்றாங்க கரெக்ட், ஒரே உணவு பொருள் வெளிநாட்டுல தடை செய்யப்படுது, இங்க அனுமதிக்கப்படுது, என்ன காரணம்?
டெஃபினட்டா இங்க வந்து அதை இம்போர்ட் பண்றதுக்கு எந்த விதமான பர்மிஷன் கிடையாது. பட் இங்க டம்ப் பண்ணும்போது டைரக்டா இம்போர்ட் பண்ணி டாக்ஸ் பேமெண்ட் பண்ணி கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி அந்த மாதிரி இங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணல. என்னன்னாக்க இன்டைரக்டா ஸ்மகிள் பண்ணி அதை மத்த ஃபேக்டரிஸ்ல யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்மளோட ஆக்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸா பாக்குறதுனால அந்த பனிஷ்மெண்ட் ஒன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருந்தாக்க இது வரைக்கும் கிட்டத்தட்ட 6 லட்சம் கேஸுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கிரிமினல் அஃபென்ஸாவே இதை பார்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணி. நீங்க பிராண்டட்ல இல்லன்னு சொல்றீங்க, ஆனா பிராண்டட்ல தான் பல குற்றச்சாட்டுகள் வருது. எல்லா தொலைக்காட்சிகள் எல்லா ஊடகங்களையும் விளம்பரப்படுத்தி தான் அதை விக்கிறாங்க. எப்படி உள்ளே நுழைந்தது, ஏன் அரசு கண்டுக்கல, அரசுக்கு தேவை அந்த வரி மட்டும் தானா அப்படின்ற எண்ணம் வெகு மக்கள் மத்தியில் இருக்கு. டெஃபினட்டா கிடையாது. கிட்டத்தட்ட இந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னாக்க கன்சியூமர்ஸையும் பப்ளிக் ஜெனரல் பப்ளிக்கோட ஹெல்த்ங்கிறது ஒரு கவர்மெண்டோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிதான் அதை பாக்குறோம். கிட்டத்தட்ட 8 ரைட்டு பிளஸ் டியூட்டிஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் கவர்மெண்ட் வந்து பப்ளிக் கொடுத்துருக்கு. நம்மளுக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இந்த மார்ச் 15 ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டேன்னே கொண்டு வந்து வேர்ல்டு வைடு இந்த ஜங்க் ஃபுட்டும் அதனால வர ஹெல்த் அசார்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ளீஸ் டோன்ட் ஈட்னு சொல்லி கேம்பெயினும் பண்ணிட்டு இருக்கு. சோ கவர்மெண்ட் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னு சொல்றது வந்து ஒரு மேலோட்டமான குற்றச்சாட்டா தான் பார்க்கணும். தடை செய்தால் என்னன்றது எளிய மக்களின் கேள்வி. ஸ்பெசிபிக்கா அந்த ஜங்க் ஃபுட் தடை செய்தால் ஹெல்த் அசார்ட் டெஃபினட்டா ஹெல்த் அசார்ட் இருக்குன்னு சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆற எந்த ப்ராடக்ட்டுமே மார்க்கெட்ல இது வரைக்கும் அலோவ் பண்ணல. அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்கா மெடிக்கலா ப்ரூவ் பண்ண எந்த ப்ராடக்ட்டுமே கவர்மெண்ட் வந்து இட் ஹஸ் பேண்ட், இட் ஹஸ் ஸ்டாப் தி. வினிதா, கோவை அரங்கத்திலிருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம் சார். கேளுங்க. இப்ப வந்துட்டு இந்த பிரச்சனை வந்துட்டு மேகில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப வந்துட்டு எல்லாத்துக்கும் எப்படின்னா மேகில தெரிஞ்சதுனால மட்டும்தான் நம்ம பீப்புள்ஸ் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, நிறைய ப்ராடக்ட் இது எப்பன்னா தமிழ்நாட்டில் இல்லை இந்தியால பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமாவே இது நடந்துட்டு தான் இருக்கு, எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப எத்தனை ப்ராடக்ட் வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிற ப்ராடக்ட் வந்து இந்தியால வந்துட்டு இப்பவுமே பண்றாங்க, ஃபாரின்ல பேன் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே. அது வந்து லிஸ்ட் நம்ம போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் போயிட்டே இருக்கும். சரி, அத இப்ப ரீசன்ட்டா FDA ஃபெடரல் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் UK சொல்லுங்க அந்த ப்ராடக்ட் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியால ப்ராடக்ட்ல சால்மனலாங்கிற ஒரு கெமிக்கல்ஸ், அது வந்து கெமிக்கல்ஸ்ங்கிற ரொம்ப கொடூரமான ஒரு விஷத்தன்மை கொண்டது எல்லா சிக்கன் ப்ராடக்ட் வெஜிடபிள்ஸ் எல்லா ப்ராடக்ட்லயுமே வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லா இந்தியன் ப்ராடக்ட்ஸுமே பேன் பண்ணிருக்காங்க. UK US துபாய் எல்லாமே. ஆனா அங்க பேன் பண்ண ப்ராடக்ட்ல நம்ம இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வித் லைசன்ஸோட. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா தெரிஞ்சு ஏன் எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க? திரு சமரசம், மத்திய அரசு எல்லாத்தையுமே முறையாதான் செய்து கடத்தல் மூலமாக வர்றதுல தான் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, தமிழக மாநிலத்தை மட்டுமே வச்சு நான் கேட்கிறேன். இன்னைக்கு கூட மத்திய அரசு சொல்லிதான் மாநில அரசுகளுக்கு மத்திய உணவு பாதுகாப்பு தர ஆணையம் ஆணையிட்டுள்ளது என்னன்னு எல்லாத்தையும் சோதனைக்கு உட்படுத்தும்படி. அப்புறம் தான் மாநில அரசு முழிச்சுக்குது. இதையே முதல்லயே செய்யறதுக்கு என்ன? இன்னைக்கு பழனி பஞ்சாமிர்தம் உட்பட இன்னைக்கு பரிசோதிக்கிறீங்களே, இதே பஞ்சாமிர்தம் எத்தனை ஆண்டு காலமாக இருந்துகிட்டே இருக்குது, சோதிக்கணும்னு தோணலையா? அதாவது இந்த அரசு தான் இந்திய துணைக்கண்டத்திலே மிகச் சிறப்பாக நுகர்பொருள் துறையில மக்களுக்கு போய் சேவை செய்யும் அளவிற்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றமே சொல்லி இருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக அப்படின்னா இங்க தமிழகத்தில் இருக்க நுகர்பொருட்கள் அத்தனையுமே தரமானவையா? எங்க இந்தியாவெல்லாம் வேற மாதிரி குவாலிட்டி குறைவா, தமிழகத்தில் மட்டும் குவாலிட்டியா கொடுத்துறாங்க. ஒருத்தர் நல்லவன் சொன்னா அவன் சாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அல்ல, அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு. கெட்டவன் சொன்னா தமிழ்நாட்டில் நுகர்பொருட்களின் நிலை என்ன, தரம் என்ன, தரமானதுன்னு சொல்றீங்களா? ஆமாங்க. அப்ப இப்ப எழுந்திருக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாம் என்ன பதில்? குற்றச்சாட்டு வரட்டுங்க, வந்தா அது செய்வோம். நீங்க எப்பவுமே வண்டி போயிட்டு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆனா தானே செய்தி ஆகுது. அதுதான் இங்க கேள்வி. அதுதான் உங்களுக்கு கண் விழிக்க தோணுமான்னு கேக்குறேன். இல்லைங்க, நீங்க ஆக்சிடென்ட் ஆகாத நேரத்துல அதுக்கு எண்ணெய் போடுறது, பெட்ரோல் போடுறது, டயர் பஞ்சர் பாக்குறது எல்லாமே பார்த்துதான் ஓட்டுறோம். அப்ப ஒண்ணுமே அதை பத்தி தெரியாது. அது எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆனாதான் கேள்விக்குறி. காப்பதுன்னு ஒரு வரி இருக்குது, அதெல்லாம் பொருளே கிடையாதா? அதெல்லாம் நாங்க செய்யறோங்க. இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகம் தான் இந்த துறையில் ஏழை எளிய நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு சர்க்கரை அளவுல பஞ்சாமிரத்திலே சொல்றேன் மீண்டும் மீண்டும் சர்க்கரை அளவுல இன்னைக்கு சுண்ணாம்பு அதிகமா இருக்குது, ஒரு அந்த தேவஸ்தானத்திற்கு அறிக்கை கொடுத்திருக்கீங்க, நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்களா? ஏன் கொடுத்தீங்க? அது ஏங்க ஏதாவது சொன்னதுக்கு அப்புறம் தானே இதை செஞ்சிருக்கீங்க, ஏன் முன்கூட்டியே செய்யல? அது முன்ன இது ஒற்றை உதாரணம், இன்னும் 100 உதாரணம் இருக்கு. அதாவது ஒன்று சொல்றேங்க, நாங்க முன்ன செஞ்சுட்டு இருக்கிறதெல்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டுக்கு எப்ப நீங்க அது செய்தியா வரும்போது தான் உலகம் சொல்லுது வெளியே. நாங்க அது ரொட்டீனா எங்க தப்பு இருந்தாலும் எப்படி தவறு இருந்தாலும் எங்க தவறு ஏதுன்றது அது ரொட்டீன் ஒர்க், அவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒர்க், அது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. மாநில அரசு எப்பவுமே நல்லதா செஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு, நீங்க ஏத்துக்கிறீங்களா?
கண்டிப்பா இல்லைங்க சார். அவங்க சொல்றத வந்துட்டு எப்பவுமே தொடர்ந்து பேசுங்கம்மா. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு சேல் பண்றாங்க. எந்த ப்ராடக்ட் எத்தனை இதுல வந்துட்டு நம்ம சாப்பிடுறது, நீங்க உண்மையா மனசாட்சி படி சொல்லுங்க, நம்ம சாப்பிடுறதுல 100% நேச்சுரலா கிடைக்குதா இல்லையாங்கிறது. திரு சிவஜெயர், இன்றைக்கு கூட ஒரு செய்திகள்ல போகுது, அதனால அந்த பேரை சொல்லலாம் நினைக்கிறேன். காம்ப்ளான்ல புழுக்கள் இருக்கிறதாகவும் குழந்தைகளுக்கான பொருட்கள் இருக்கிறதாகவும், பால் பொருட்கள் என்றால் அதுல எத்தனை விதமான கலப்படங்கள் நடக்குதுன்னு மத்திய அரசு சமீபத்துல சொன்னது. அடர்த்திக்காக ஒன்று, நிறமிக்காக ஒன்று, நுரை பொங்குவதற்காக ஒன்று, அத்தனையும் கேட்க கொடுமையான கெமிக்கல்ஸ் உள்ள இருக்கிறதா மத்திய அரசு சொல்லி இருக்குது. அவர் சொல்றாரு சிறப்பாக தான் செயல்படுதுன்னு, நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்ல, உச்சநீதிமன்றம் வந்து தமிழக அரசை பாராட்டியது. ஆனால் எந்த தமிழக அரசை பாராட்டியது என்பதுதான் கேள்வி. ஒரு குழு போட்டு தன்மாநிலம் முழுக்க அலசி ஆராய்ந்து உச்சநீதிமன்றம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்த உணவுத்துறையை தான் பாராட்டியது. அதுவும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிலேயே இருக்கிறது. தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே சிறந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூட்டிங் சர்வீஸ் செய்யக்கூடிய விஷயம் பிடிஎஸ் சிஸ்டத்துல சிறப்பாக செயல்படுகிற ஆட்சி கலைஞரின் ஆட்சி என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அந்த காப்பி கூட என்கிட்ட இருக்கு. நான் அந்த சம்பந்தப்பட்டிருக்க அந்த வழக்குல நான் சொல்றேன். அதுல குறிப்பா அது உணவுப் பொருள் வழங்கல் துறை. அவர் நான் என்ன கேட்கிறேன், அது அவர் சொன்னதுதான் நான் சொல்றேன். இப்ப நெதர்லாந்து நாட்டில இருந்து அந்த நெஸ்லே கம்பெனியினுடைய அந்த ப்ராடக்ட் மேகி ப்ராடக்ட் வருது. இது திடீரென்று ஒரு நாள் கண்டுபிடிக்கப்பட்டு இது பூதாகரமாக்கப்பட்டு இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய வணிக சதி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். இப்பொழுது இது வந்து மேகியை இன்னைக்கு தடை செய்வது அல்லது தடை செய்ய போகிறது மற்ற மாநிலங்கள் செய்கிறது என்பது வரவேற்கத்தக்க விஷயம். இத்தனை நாட்கள் ஏன் செய்யவில்லை என்பதுதான் கேள்வி. மாநில பட்டியலில் இல்லாத ஒரு விஷயத்தை மத்திய அரசினுடைய சட்டத்திலே கொண்டு தடை செய்ய முடியும் என்று சொன்னால் இந்தியா முழுக்க செய்து விட்டு போகலாமே. இந்த நிமிடம் வரைக்கும் மாநில அரசு தானாக அங்கங்கே வந்து கேரள அரசு, கர்நாடக அரசு, இப்படி ஒரு மாநில அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னணியிலே ஒரு மிகப்பெரிய திட்டமிட்ட வணிக சதி இருப்பதாக நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கு சொல்வதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு 3 மாத காலத்தில் லண்டனில் இருந்தோ யூகேல இருந்தோ யூஎஸ் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிராண்டட் நிறுவனம் இங்கே கால் பதிக்க போகிறது நூடுல்ஸ்ல. இப்ப அதுக்கான வழிதான் சரி. அப்ப இத்தனை ஆண்டுகளாக சில தரமற்ற பொருட்கள் இங்க உள்ள நுழைஞ்சி பெரிய பிராண்ட்லாம் கோலோச்சிட்டு இருந்ததே, அதெல்லாம் கூட வணிக சதியாக ஏன் இருக்கக்கூடாது? மைதா நம்ம பரோட்டா, நான் ஒரு பெரிய பரோட்டா பிரியன். மைதா இல்ல பரோட்டா எல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறது தமிழர்களை கட்டுப்படுத்த முடியுமா? அதை வெள்ளையாக்குவதற்கு 6 வேதிப்பொருள் இருக்கிறது. இப்போ தமிழக அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் மைதாவில தயாரிக்கிற பரோட்டாவை யாருமே சாப்பிடக்கூடாது என்று நாம் தடை செய்து விட முடியுமா? சில விஷயங்களை மக்கள் இன்றைக்கு செய்ய வேண்டும். அதுல குறிப்பாக நான் தமிழக அரசு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அரசு செய்ய வேண்டியது விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டியது. என்ன விழிப்புணர்ச்சி திமுக ஏற்படுத்தியது? நீங்களே சொன்னீங்க பரோட்டா என்ன ஏற்படுத்தியது? மதுவாவது உடலுக்கு கெடுதல்னு எழுதி கொடுக்குறீங்க. ஒரு நிமிஷம் நான் பேச. இப்ப ராதாபுரம் பகுதியில் ராதாபுரம் குமாரபுரத்தை சேர்ந்த ராகேஷ் 2 பேரு, பாலன்னு ஜெயலலிதா பேரவை சேர்ந்த அகத்தீஸ்வரம் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர், இவங்க எல்லாரும் மது பாட்டில வந்து கலப்படம் பண்ணதா கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஊர்ல மட்டும் இல்ல, வேலூர்ல கலால்ல 4, திருவண்ணாமலையில 2, மதுரை மாநகரத்துல 6, கோவையில 1, கோவை உக்கடத்துல 1. அதே போல பால்ல கலப்படம் எந்த நாட்டிலே நடந்திருக்கா ஊழல்? இப்படி ஒரு ஊழல் பால்ல வந்து எந்த தண்ணியை கலந்தானே தெரியல. ஒரு நாளைக்கு 50 லட்சம் ரூபாய் அடிச்சிருக்காங்க. மாதவரம் மூர்த்தி என்றவரை ஒரு அமைச்சரவையில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா நீக்கினார். ஏன் நீக்கினார்? இதுவரைக்கும் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா? ஒருத்தரை கைது செய்து 3 மாத காலம் சிறையில வைத்து ஜாமீன் கூட கொடுக்காமல் இப்பொழுதுதான் அவர் ஜாமீன்ல வந்திருக்கிறார். ஆக ஒரு அரசு எடுக்கிற நடவடிக்கை அவ்வளவுதான். ஆவியிலே ஊழல். நீங்க சொல்ற கலப்படம் ஒண்ணு, நீங்க சொல்ற கலப்படம் ஒண்ணு. எல்லோராலையுமே பால்ல ஒரு தண்ணி இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். ஒரே ஒரு எல்லோராலையும் பால்ல கலப்படம் இருந்தா கண்டுபிடிச்சிடலாம். சின்ன சின்ன விஷயங்கள் பட்டாணியில பச்சையா தண்ணியில கலந்து போனா கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் தெரியும். இது எல்லாமே தெரியாம ஒவ்வொரு நாளும் அன்றாடம் நுகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாக்கெட்டுகளுக்குள்ள இருக்கிற பொருட்களை எல்லாம் பொதுமக்கள் எப்படி நாங்களா அதை டெஸ்ட் பண்ண முடியும்? அதிமுக அரசுல மட்டுமா அந்த பாக்கெட்டுகள் வருது? எல்லா ஆண்டுகளையும் ஒரே பிராண்ட்னா என்னது? பல ஆண்டுகளாக அழுத்தி அதை செலுத்திட்டே இருக்கிறதா பிராண்ட். நிச்சயமா 2 ஆட்சிகள் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பொருளில் நமக்கு பிரச்சனை இருக்குன்னா அதை தீர்த்து வைக்க வேண்டியது கன்சியூமர் கோர்ட், நீதிமன்றத்துக்கு தான் நம்ம போய் தீர்த்துக்கணும். வர வழி இல்ல. அவர் சொல்றத நீங்க சொல்றீங்க. சொல்றேன். அப்ப பாதிக்கப்பட்டாதான் ஒரு கோர்ட்டுக்கு போவோம். கன்சியூமர் கோர்ட்ல வந்து நீங்க 9 மாவட்டத்துல கன்சியூமர் கோர்ட்டே இல்லையே. கோர்ட்டே செயல்படல. கோர்ட்டே கிடையாது. நீங்க கோர்ட்னா நீங்க கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்ணுவீங்க. நீங்கள் சட்டத்தை அமுல்படுத்துபவர்கள் சரியாக இருப்பார்கள் ஆனால் நிச்சயமாக இது இப்படிப்பட்ட தண்டனைகள் தீர்க்கப்படும். சரி, கோர்ட் இருந்தால் என்ன செய்ய முடியும்?
கோர்ட்டே இருந்தாலும் பாதிக்கப்பட்டதற்கு பிறகுதானே இங்க நிவாரணம். நான் என்ன சொல்றேன், முதல்லயே ஏன் இந்த பாதிப்புக்கு முதல்லயே தடை போட வேண்டியதானே? இப்ப நாடாளுமன்றத்தில் வந்து பெப்சி கோக்குக்கு வந்து தடை விதித்திருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும். அவர்களுக்கு அங்க வந்து நாடாளுமன்ற வளாகம் என்ன தெரியுது? நீங்களே சொல்லுங்க. இல்ல, நீங்க அரசியல்வாதி, இதுல இருந்து அரசியல்வாதிகள் மக்களை என்னன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க ஒரு அரசு தான் இது குறை சொல்லணும். மொத்த அரசியல் பெப்சி கோக்கின் வந்து ஒரு மாநில அரசு தனியாக சட்டமேற்று தான் தடுக்க முடியும். 2003 அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு சொல்லி 2003 ராஜஸ்தான்ல இந்த பானங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்திலும் பஞ்சாப் சட்டப்பேரவை வளாகத்திலும் தடை விதிக்கப்பட்டுள்ளன. ஒரு மாநிலமும் அது செஞ்சிருக்கு, சட்டப்பேரவை வளாகம். நீங்க குறைந்தபட்சம் அதை கூட தமிழ்நாட்டில் செய்யல. அமைச்சரா இருக்கப்ப செஞ்சிருக்கலாமே. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுறாரு இவ்வளவு பேச்சு, அதை ஒரு அமைச்சரா இருக்கிறப்ப செஞ்சிருக்கணுமா இல்லையா? சரி, அதே கேள்வி உங்களையும் கேட்கிறேன். மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலை சார். நாங்க ஒரு மாநில அரசாக இருந்து என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த மாநிலத்தில் செஞ்சதை நீங்க செய்யலாமே. இப்ப ஒரே ஒரு விஷயம் இல்ல, என்னோட கேள்வி, நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. ராஜஸ்தான் என்ன செய்ததோ அதை நீங்க செய்யலாமே. தனியாக சட்டம் இயற்றி அதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். தனி சட்டம் இயற்றுவதற்கான சூழ்நிலை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். உருவாக்க முடியல. இல்ல, அரசாங்கங்களுக்கு பொதுவான கேள்வி. இரண்டு அரசாங்கங்கள்னா அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வேறு, இன்றைக்கு தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் வருகின்றது. மீண்டும் மீண்டும் எழுப்பப்படுகிறது. நீங்க எப்படி தெரியும்? பெப்சி எல்லாருமே கன்சியூம் பண்றோம். பெப்சி எல்லாருமே பெப்சில வந்து இன்னைக்கு பல்லு இருக்குன்றப்ப இல்ல பூச்சி இருக்குன்றப்ப நமக்கு காப்ளான் எல்லாரும் வீட்லயும் குடிக்கிறாங்க குழந்தைங்க. இன்னைக்கு மத்திய அரசு சொன்ன உடனே எப்படி வேக வேகமா போய் எல்லா பொருட்களையும் நீங்க செக் பண்றீங்களோ, இதையும் பீரியாடிக்கல 6 மாதத்திற்கு ஒரு முறை ஏன் ரெகுலரா சட்டங்கள் இருக்கத்தான் செய்யும், அதையே நடைமுறைப்படுத்தல? அதுதான் கேள்வி சார். இப்ப அதாவது பாய் இருக்கு, அந்த பாய் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. நான் ஒரு உணவு பகுப்பாய்வாளர் மதுரையில் வந்து நான் சந்திச்சு கேட்கும் பொழுது அவர் ஒரு கொடூரமான ஒரு விஷயத்தை சொன்னார். என்ன அப்படின்னா, எல்லா கடைகள்லையும் கேசரி பவுடர்னு விற்கிறாங்க. அந்த கேசரி பவுடர் வந்து அந்த கேசரியை நம்ம செய்யும் பொழுது வெள்ளை கலரில் இருக்கும். ஆனால் அந்த கேசரி பவுடர் மஞ்சள் கலரில் இருக்கும். அந்த மஞ்சள் கலரில் உள்ள கேசரி பவுடரை போட்டு நாம் கிண்டுகிற பொழுது அந்த கேசரி மஞ்சள் கலரில் மாறிவிடுகிறது. ஆனால் அந்த மஞ்சள் கலர் பவுடர் என்பது பாய்க்கு போடக்கூடிய கலராகும். நம்ம தூங்குவதற்கு விரிக்கக்கூடிய பாய்க்கு அந்த மஞ்சள் கலரை போடுகிறோம். அந்த பாய்க்கு போடக்கூடிய கலரைத்தான், அந்த கலர் பொடியைத்தான் கேசரிக்கு போடுகிறார்கள் என்று மதுரையில் உள்ள உணவு பைப்பாளர் வேதனையோடு என்னிடம் குறிப்பிட்டார். இப்படி எத்தனையோ பொருள்கள் கடைகளிலே விற்கப்படுகின்றன. ஆனால் அது ஏற்கனவே நம்ம ஆண்ட திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, இப்பொழுது ஆளுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் சரி, மத்திய அரசும் சரி, எதுவுமே சரியாக அவர்கள் ஆய்வு செய்யவில்லை. உண்மையான மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருள்களை கண்டுகொள்வதும் இல்லை. இன்று உலக அளவில் வந்து எத்தனையோ பொருள்கள், மருந்து பொருள்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. ரான்பேக்சி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து பொருள்கள் எல்லாம் ஃபாரின்ல வந்து அது சில மருந்து பொருள்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னே சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்தியாவில் வந்து தடை செய்யப்பட்ட மருந்து பொருள்கள் சிலவற்றை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்க வேண்டிய மத்திய அரசும் மாநில அரசும் தூங்கி கொண்டிருக்கிறது. சரி, இங்க 3 விருந்தினர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பொருள்களையும் பதில் எதிர்பார்க்க அதே மாதிரி சொன்னாரு. இல்ல, இப்ப எனக்கு முன்னாடி இப்ப பேசின திமுகவை சேர்ந்த அருமை நண்பர் அவர்கள் சொல்லுகிற பொழுது மேகி நூடுல்ஸ்ல வந்து ஒரு வணிக சதி இருப்பதாக சொன்னார். அதுல என்ன சதி இருக்கு? மேகி நூடுல்ஸ்ல இருக்கக்கூடிய மோனோசோடியம் குளுக்கோமேட்டுங்கிற அந்த உப்பினுடைய அளவு 0.01 தான் இருக்கணும். ஆனா அது சோதனை பண்ணி பார்க்கிற பொழுது 17% கூட இருக்கிறது. அதை சாப்பிடுபவர்களுக்கு பார்க்கின்சன் மறதி நோய் வரும், நரம்பு தளர்ச்சி நோய் வரும், பல்வேறு விதமான நோய்கள் வரும் என்று விஞ்ஞான அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. அதை இப்பொழுது தூங்கிக் கொண்டிருக்கின்ற மத்திய அரசு ஒரு விழிப்புணர்வோடு இப்பொழுது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை தடை செய்ய எல்லா பொருட்களையும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அவர் இதில் ஒரு வணிக சதி இருக்கிறது, வேறொரு லண்டனில் இருந்து ஒரு நிறுவனம் வந்து மறுபடியும் அவர்கள் பொருட்களை விற்பதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய தவறு என்பதுதான் என்னுடைய குற்றம். ஏன் அப்படி சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சார், எதையுமே அதாவது அதுல இருக்கக்கூடிய உப்பு பொருள் பொருட்களை வாங்கி அது வணிக சதியே கிடையாது. அது உடலுக்கு தீங்கு விளையக்கூடிய பொருட்களை நாங்கள் ஆராய்ந்து நான் இது மதுரையில் உள்ள மாநில நீங்க சொல்றீங்க திமுக விருந்தினர் வணிக சதின்னு சொல்றாரு. அதுக்குள்ள என்ன அஜெண்டா இருக்கு? நீங்க என்ன சந்தேகிக்கிறீங்க? இல்ல இல்ல, அவர் அதாவது இப்படி வந்து ஏதாவது ஒரு சொல்லணுங்கிறதுக்காக வணிக சதி இருக்கு அது இருக்கு. உணவுப் பொருள் கூடிய குறையை அவர் கண்டுபிடித்து அது உண்மையிலேயே வந்து அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கிற ஆங்கிள் அவர் பேசல.
அதை விட்டுட்டு வணிக சதி பதில் இருக்கு கேட்கல. ஒரு என்று செய்தியாளனாக திசை இந்த ரெண்டுக்குமே நான் மதிப்பு அது தவறு கொடுக்கிறேன். என்றுதான் நான் சொல்கிறேன். அவர் சொல்றதும் இருக்கட்டும், நீங்க சொல்ற வணிக சதியாக இருந்தால் அதுவும் விவாதிக்கப்பட வேண்டியதுதான். அதை பிடிக்கிறதுக்கு ஊடகம் இருக்குது. வணிக சதினா இது ஒண்ணு மட்டும் இல்ல, இதை ஒன்றை மட்டும் வைத்துக்கொண்டு ஏதோ வணிக சதி இன்னொரு பிராண்ட் வந்துரும் நீங்க சொல்ல வரீங்க. ஆனா ஊடகங்கள் விட்டு போறது இல்லையா? 1000 பொருட்கள் கேள்வி கேட்க போகுது. அவர் பேசுகிறவரும் ஒரு வழக்கறிஞர், நானும் ஒரு வழக்கறிஞர், நான் ஆதாரம் இல்லாமல் பேசல. அதனால நான் வந்து அவரை வரவேற்கிறேன். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க, இந்த மோனோ ஆக்சைடு இந்த உப்பு, தாது உப்பு ஒரு தொழிற்சாலைக்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்குது. ஆனால் மேகி, அது கலந்திருக்கிற மேகியை வந்து தடை பண்றாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், தடை பண்ணதை நான் வரவேற்கிறேன். ஆரம்பத்தில் நான் சொன்னது தடை பண்ணதை வரவேற்கிறேன். ஆனால் திடீரென்று இதை கிளப்புவதற்கும் முற்றிலுமாக மேகி என்ற பொருளை ஒழிப்பதற்கும் பின்னால் ஒரு வணிக சதி இருக்கிறது என்று சொல்லுகிறேன். அதுதான் இதுல வந்து நாம் பொருளாதார நிபுணரும் கூட வணிக சதிக்கு வாய்ப்பு இருக்கா? இது வந்து ஒரு ஹைபாத்தட்டிக்கல் சிச்சுவேஷன். நிறைய 3-4 ஆஸ்பெக்ட்ல சொல்றாங்க. வணிக சதின்னு ஒரு சொல்றாங்க பாயிண்ட், இல்ல இந்தியாலே இருக்கிற இன்னொரு கம்பெனின்றாங்க. அதே கம்பெனியே திரும்பி வரதுக்கும் ஒரு முயற்சியாகவும் சொல்றாங்க. 3-4 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. பட் ஃபேக்ட் வந்து இதெல்லாம் எதுவுமே இப்போதைக்கு நம்ம சொல்ல முடியாது. அதுல என்ன ரீசன்றது கிடையாது. அது தெரிய வந்ததுன்னா, ஏன்னா கார்பரேட் எஸ்பேனேஜ்ன்றது 30-40 வருஷம் கழிச்சு கூட உண்மை தெரிய வரும். அடுத்தடுத்து பல்லாயிரம் பொருட்கள் மேல இது மாதிரி தடைகள் தொடர்ந்தால் மத்திய அரசை நம்ப தகுந்த ஒரு சூழல் உருவாகுமா? இப்படி யாருமே சந்தேகிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுமா? அப்படி இல்ல. இப்போ நம்ம லோக்கல்லயே இருக்கிற எவ்வளவோ இஷ்யூஸை வந்து ரிசால்வ் பண்ணாலே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய குறையும். என்னோட கேள்வி, மேகியே தடை பண்ணாங்கல்ல, அதே போல 1000 பொருட்கள் இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க. லோக்கல்லயே நிறைய அத்தனை பொருட்கள் மேலும் தடை வரணுமா இல்லையா? இப்போ லோக்கல்லயே நம்மளோட ஏர் வந்து பியூர் ஏரா, நம்ம குடிக்கிற வாட்டரை நாமளே காசு கொடுத்து தான் வாங்குறோம். அதுக்காக ஃபண்டமெண்டல் ரைட் தான். நம்மளுடைய ஹோட்டல்ஸ்லயும் நாம சாப்பிடுற அத்தனை சாப்பாடுலயும் உப்பு கூட நம்ம ஒரு பிராண்டுக்கு போயிட்டோம், டாடா சால்ட் வேணும்னு சொல்லிட்டு டாடா சால்ட் ஃபேக்டரியில வர ஆர்ஓல இருந்து வர வாட்டர்ல இருந்து தான் கொண்டு வராங்க. சோ நாமளே நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்ஸே நிறைய வாங்கிட்டு நீங்க தான் இந்த நிறுவனங்களுக்கே சொல்லி தந்திருக்கீங்களோட ஐயமா இருக்கு. இந்த குறிப்பிட்ட நிறுவனமும் இதற்கு முன்னால் அந்த குளிர்பான நிறுவனமும் அவங்களை குறை சொன்னப்போ அவங்க சொன்ன காரணம், நாங்க இதுல பயன்படுத்துற இந்த வெங்காயம் விளைவிக்கக்கூடிய அந்த நிலத்தின் அடியில் நீர் நச்சாகி இருக்கிறது, இந்த காரணத்தை சொல்லி இருக்காங்க. அவங்களோட குவாலிட்டி செக்ல எல்லாம் பண்ணும்போது அந்த கம்பெனிஸ் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் லாட், அந்த ஒரு பர்டிகுலர் பேட்ச்ல அந்த மாதிரி இருக்குன்றத அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அவங்க சைடு டிஃபென்ஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம வந்து அவங்க சைடு கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்களோட சைடுல டிஃபெண்ட் பண்றாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க கோர்ட்லயும் அவங்க வந்து ஒரு ஆன்சரபிள் டு தி பப்ளிக். அவங்களோட பிராண்ட் கிட்டத்தட்ட 250 கோடி நஷ்டம், 1500 எம்ப்ளாயிஸ்க்கு வேலை போகுது. இதனால மார்க்கெட் போச்சுன்னா அவங்களுக்கு தான் நஷ்டம். சோ நிச்சயமா அதை வந்து அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒரு குவாலிட்டியை வந்து ஜான்சன் அந்த மாதிரி ஆச்சு. குவாலிட்டியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு எந்த கம்பெனியும் அதனால அவங்களுக்கு லாபம் கிடையாது. அதுக்காக பெருநிறுவனங்கள் பெருநிறுவனங்கள் தனிப்படுத்தவே கூடாது. சின்னது மட்டும் என்ன இருக்கு, இங்க லோக்கல்ல இருக்கிற அத்தனையும் நல்லா இருக்கா? நம்ம அதை பத்தி பேசணும்னா நிறைய இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கிற, நம்ம கிட்ட வாங்கி கொடுத்துட்டு இருக்கிற வியாபாரிகளே எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பழத்துல இருந்து மாம்பழத்துல இருந்து நம்ம சாப்பிடுற ஜூஸ்ல இருந்து தண்ணில இருந்து ஹோட்டல்ல சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து இதெல்லாம் நல்லதுன்னு சொல்லுங்க. எண்ணெய், ஆயில், கோகனட் ஆயில், மத்த ஆயில் எல்லாமே லோக்கல்லயும் இருக்கு. இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸ் மட்டும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு பதிலா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு ஆக்ட கொண்டு வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸா கொண்டு வருது. அதை தவிர மக்கள் நம்ம இந்த மாதிரி ஒரு செஷன்ல உட்காரும் போது இதை வந்து யார் பார்ட்டியா இதுவா அப்படின்னு பிளேம் பண்றதை விட எந்த விதத்துல நாளையில இருந்து நம்ம திருந்தி இந்த அலட்சிய மனப்பான்மை, ஏதாவது எந்த ப்ராடக்டா இருந்தாலும் வாங்கிக்கலாம், காசு இருக்கு, டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி ஆயிடுச்சு யங்ஸ்டர்ஸ் கிட்ட இப்போ, அதனால பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. அலட்சியம் நிறைய இருக்கு, அறியாமை இல்ல. அறியாமையை தாண்டி இப்படி எடுத்துக்கலாமா? அதாவது நீங்க பெர்மிஷன் கொடுத்துருவீங்க, நாங்க கஷ்டப்பட்டு அதுல நுணுகி ஆராய்ந்து எல்லாரும் விஞ்ஞானிகளாகி அதுல தெரிஞ்சுக்கணுமா? அதாவது அதுக்கு தான் ஒரு அரசு தேர்ந்தெடுத்தோமா? அரசு வந்து துறை இருக்கா, படித்தவர்கள் அமைச்சர்களா இருக்காங்க. அரசு வந்து சில ப்ராடக்ட்டை பேன் பண்ணும்போது அதுல என்னென்ன இன்கிரெடியன்ஸ்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த இன்கிரெடியன்ஸை வந்து என்ன இருக்குன்றதை நம்ம வாங்கி பண்ண வேண்டியது நம்மளுடைய ரைட். நம்மளுக்கு எப்ப ரைட்னு சில கேட்கிறோமோ அப்ப கடமையும் உண்டு. அந்த இன்கிரெடியன்ஸ் எல்லாம் யாருக்கு, படித்தவர்களுக்கே தெரிவதற்கு பெரிய குழப்பமா இருக்கும் பொழுது அப்பாவி பொதுமக்கள் எத்தனை கோடி பேர் இருக்காங்க. சாத்தியமா இப்படி சொல்லும்போது என்ன சொல்றீங்க? பேக்கெட் ப்ராடக்ட் சொல்லும்போது நம்ம வந்து பேக்ட் ப்ராடக்ட்ஸை விட்டுருங்க சார், அதெல்லாம் சிட்டில இருக்கிறவங்க வாங்குறாங்க, ரூரலுக்கு என்ன சொல்லுங்க? ரூரல் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்றீங்க. இப்ப பேக்கெட் தான் எல்லாருமே வாங்குறாங்கன்றீங்க, எது ஃபேக்ட்? ரூரல்ல இருக்கிறவங்க பேக்கெட் ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் இன்டர்நேஷனல் பிராண்ட்லாம் வாங்குறது இல்ல, வாங்கலன்னு சர்வதேச வணிக நிறுவனங்கள் எல்லா இடுக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துது. அவங்களுக்கு இதெல்லாம் வாங்குறது இல்ல, அதெல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது, சிட்டில மட்டும் தான் இதெல்லாம் வாங்குறாங்கன்னு சொல்லி தான்
நிறைய தடவை டிஸ்கஷன்ல இதெல்லாம் சொன்னீங்க. இல்ல அது எந்த டிஸ்கஷன்ல வந்த மாதிரி எனக்கு தெரியல. இதே மாதிரி ரிலேட்டட் டிஸ்கஷன்ஸ்ல இது வந்து சிட்டியை பொறுத்தது சார். இந்த மேகி எல்லாம் அதெல்லாம் இருந்தா ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம் தான். கிராமத்துல உள்ளவர்களாவது நிம்மதியா இருக்கலாம். அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, அதனால அந்த ரீச் கிடையாது, அதனால அதை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்றதும் ஒரு பாயிண்ட். ஆனா இப்போ வந்து அந்த எம்என்சி தான் அங்க போகுதுன்னு சொல்றது அது வந்து ரைட் இருக்கிற இடத்துல கடமை ரெண்டுமே இருக்கு. கவர்மெண்டால என்ன பண்ண முடியும்னா இம்போர்ட் ப்ராடக்ட்ஸ்ல குவாலிட்டி செக் பண்ணும்போது FSSAI அப்புறம் இதெல்லாம் வந்து இதை வாங்காத வாங்க அப்படின்னு சொல்லலாம். நாமளே நம்மளோட கோல்டு எல்லாம் கரெக்டா இல்ல ஷாம்பு இதெல்லாம் வாங்குறோம் அதெல்லாம் கரெக்டா, நம்மளோட ரியல் எஸ்டேட் கரெக்டா, எவ்வளவு ஏரியாஸ் இருக்கு. பிரபாகர் நெல்லை அரங்கிலிருந்து உங்களுக்கான நேரம் சார். இங்கே திருநெல்வேலி அப்படின்னாலே அல்வா. இங்கே நம்ம இப்போ நுகர்வோர் உபயோகிக்கின்ற பொருட்களுடைய தரத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அல்வாவில் பார்த்தீங்கன்னா இந்த பெர்மிசிபிள் கலர் இருக்கணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு கலரை பற்றி பேசினாங்க, கேசரி பவுடரை பற்றி நண்பர் சொன்னாங்க. இந்த கலர் வந்து இன்னைக்கு பெர்மிசிபிள் லிமிட்டில் இல்லை. வேற பெர்மிட் பண்ணாத கலரில் வந்து இன்னைக்கு மக்களை கவர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அல்வா தயார் பண்ணுறாங்க. இதற்கு நமது ஃபுட் டிபார்ட்மெண்ட், குறிப்பாக அந்த உணவு ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கணும். அது எந்த விதத்தில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 1999 இந்த அயல்நாட்டு குளிர்பானம் காஞ்சிபுரத்தில் சகாயம் AS அவர்களால் DROவாக இருந்தாங்க. அப்போது அவங்களால தடை செய்யப்பட்டது. அவங்க ரைட் பண்ணாங்க, அவங்க லேபுக்கு அனுப்புனாங்க, டெஸ்ட் பண்ணாங்க. அது அப்போது அது வந்து தடை செய்யப்பட்டது. பரவலாக 2000 வந்து அந்த குளிர்பானத்தை ரோட்ல எல்லாம் கொட்டி அவங்க வந்து மக்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த குளிர்பானம் நமது தமிழக அரசு பெருந்துறையில் இப்போ சமீபத்தில் ஈரோடு பெருந்துறையில் தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் திருநெல்வேலியில் பாருங்க, அதுக்கு அதே நிறுவனம் பெப்சி புதுசாக சிப்காட்டில் இடம் வாங்கிட்டாங்க. எங்கள் தாமிரபரணி தண்ணியை கொள்ளையடிக்கிறாங்க. தாமிரபரணி தண்ணி 1 லிட்டர் எவ்வளவு தெரியுமா? இன்னைக்கு அவங்க கொடுக்குற குளிர்பான தண்ணி வந்து 1 லிட்டருக்கு 20 ரூபாய். இங்கே அரசு அவர்களுக்கு கொடுப்பது 3.25 பைசா. 1 லிட்டர் 3.25 பைசா இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் கொடுக்க முடியுமா? இதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார்கள்? எங்களுக்கு மிகப்பெரிய வேதனை. இன்றைக்கு நுகர்பொருளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இங்க கடைகளில் போய் பாருங்க, கடைகளில் வந்து பேக்டு கமாடிட்டி, அதுல இன்ஃபர்மேஷன், ரைட் டு இன்ஃபர்மேஷன் நமக்கு நுகர்வோருடைய உரிமையாக தரப்பட்டிருக்கிறது. அதுல அனைத்து விவரங்களும் இல்லை. அடுத்து உடனடி சப்பாத்தி, உடனடி புரோட்டா, இன்னும் என்னென்ன பாருங்க. ரொம்ப மோசமான நிலைமை. இட்லி மாவு இதெல்லாம் ஃப்ரீசர், நம்ம தோசை மாவெல்லாம் ஃப்ரீசரில் வைத்து அதை கொண்டு வந்து வீட்டில் தோசை சுட்டோம்னா அது வந்து நம்ம ரொம்ப உடல் நலத்துக்கு கேடா இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு ஆய்வு செய்ய வேண்டிய லேப் இன்றைக்கு தமிழகத்தில் பல லேபுகள் இருக்கிறது. எத்தனை வழக்குகள் கலப்படம் சம்பந்தமாக போடப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பல லேபுகள் இல்ல, தார்மீக பொறுப்பு. பதில் கேட்கலாம். திருநெல்வேலியிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தர் கலப்படம் செய்தாலும் தவறுதான், அது நெதர்லாந்தில் இருக்கிற கலப்படம் செய்தாலும் தவறுதான். இதையெல்லாம் கவனிக்காம இருக்குதே, அதுதான் வேதனை. வெளிநாட்டு நிறுவனங்கள் சரி, மத்திய அரசு, உள்நாட்டுல குக்கிராமங்கள் அங்கங்க கலப்படம் நடக்குது, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்குதா அரசுன்னு கேக்குறாரு. அவருடைய நியாயம் தான் சொல்லுவீங்க? இல்லைங்க, அவருடைய கேள்வி மிக மிக நியாயமானது. ஆமா, அதுல ஒன்னும் குற்றமும் பார்க்கறதுக்கு இடம் இல்லை. ஐயா சொல்லும் கேள்வி நியாயம்னா குற்றம் பார்க்க இடம் இருக்கு, அது அரசு இல்லைங்க. அது சொல்றேங்க, அது கேள்வி நியாயம்னா குற்றம் இருக்கு. ரெண்டுல ஏதாவது ஒத்துக்கோங்க. அநியாயம் சொல்லுங்க, குற்றம் இல்லைன்னு சொன்னதை வரவேற்று அப்புறம் அதுக்கு பதில் சொல்றேன். இங்க தம்பி பேசும்போது சொன்னாரு, இந்த சந்தேகத்தை எழுப்பினாரு. ஒரு விஷயம் முடிந்த பிற்பாடு இது மாதிரி ஊடகங்கள் வெளியிடணுமே தவிர இவரா கற்பனையா எதையோ நினைச்சுக்கிட்டு எங்கேயோ பேசுறதுன்னு எல்லாம் விடக்கூடாது. அது பல்கேரியா நாட்டில் கப்பல் வாங்கின 4 கோடி கூட முன்னாடியே சொன்னார் அவர் தலைவர். அந்த மாதிரி எது அர்த்தம்? அது மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டான ஆதாரங்கள் இருந்தா கொண்டு வந்து போட்டு சொல்லணும். யார சொல்றீங்க? இங்க இவர் சொன்னாரு, இந்த தம்பி. அவர் சொல்றேன், நான் என்ன சொல்கிறேன், அவரு வழக்கறிஞரே, நீங்க என்னதான் எம்என்சின்னு குறை சொல்லிருப்பாரு இல்லைங்க. ஆகவே அவர் கேட்பது நியாயமான ஒன்றுதான். இதற்காகத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லா மாவட்டத்திலேயும், ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. இயற்கை பொருள் அங்கங்கு ஒன்று இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டமா மாங்காய் மாம்பழம், திருநெல்வேலியா அல்வா, பன்ருட்டியா பலாப்பழம். அப்ப எங்களுக்கு எம்ஜிஆர் மீண்டும் கொண்டு வாங்க. அது கொண்டு வரங்க, அந்த திட்டத்தை கொண்டு வரங்க, அந்த திட்டத்தை கொண்டு வரோம். அதுக்கு பல்வேறு விஷயமான இதுகள் இருக்கு. இது வேற சிலது செஞ்சு முடிக்க வேண்டிய அவசியத்துல இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தா அது கொண்டு வரும். டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இப்ப விழுப்புரம் பக்கம் அந்த இது கட்டி அந்த மாதிரி பொருள் விற்கிறதுக்கு பண்ணுச்சு.
அண்ணா சேலம் போற வழியில அந்த டிரான்ஸ்போர்ட் தலைப்புக்கே வரலாம். அல்வால கூட கலப்படம் நடக்குது, அதை கூட அனுமதிக்கிறீங்களே. ஐயா கடப்ப இவங்களுக்கு வாங்கி தெரியல, இவங்க அதை பார்க்கவும் இல்லைங்க சார். அரசாங்கத்தின் எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சு செய்யறது அந்த துறை தான் சொல்றேன். அந்த 6 பரிசோதனைகள் 4 தான் செயல்படுது. இங்க நாம் பேசுறோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் இது வெளியே வந்து சொல்லக்கூடியதா சொல்லக்கூடாதா, இது யார் பொறுப்பு என்னன்றதெல்லாம் இதுவரையிலும் வரல. நீங்க புதிய தலைமுறை அந்த புண்ணியத்தை கட்டியது. இதனுடைய விமோசனம் படிப்படியா இனிமேல் அது என்னென்ன வகையில என்னென்ன செய்யணுமோ அது வரும். சார் வணக்கங்க சார். முதல்ல இவங்க திமுக ஜெயராஜன் சூப்பரான பேச்சாளருங்க, அவர்கிட்ட கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கலாங்களா சார்? ஆரம்பிங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். அவர் சொல்லும்போது எது எடுத்தாலும் எனக்கு தெரியாது, முன்னாடி இந்த திராவிடர் முன்னேற்ற கழகத்துக்கு தான் உச்சநீதிமன்றத்தில் நல்லா இது கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் உச்சநீதிமன்றத்தில் எதுக்கான அவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க? இவங்க 10 வருஷமாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசியல் கலைஞர் இருந்தாரா இல்லையா, மக்களுக்கு என்ன பண்ணாங்க, அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற வந்து அவர் மூலியமே தெரிஞ்சுக்கலாம்னு விரும்புகிறேன் சார். இல்ல மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா நீங்க எதுல கேக்குறீங்கன்னு இன்னைக்கு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. ஆமா, இல்ல முன்னாடி நீங்க இல்ல, அதாவது ஆக்ஷன் எடுக்கிறாங்க, ஆக்ஷன் எடுக்கல இல்ல சார். ஒரு டைம் பீரியட்ல டைம் ஃப்ரேமிங் இருக்கிறப்ப ஃபுட்பால் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தியதே ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தான். இந்த அமெண்ட்மெண்ட்டை இவர்கள் வந்ததுக்கு பிறகு அதில் சில திருத்தங்களை கொண்டு வந்து இப்போது அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வராங்க. இதில் நீங்க கவனிக்கிற வேண்டிய விஷயம், 2011 2012 கிட்டத்தட்ட 7000 பிராண்ட்ல 624 ப்ராடக்ட் கலப்படம்னு கண்டுபிடிச்சு திமுக அரசு கண்டுபிடிச்சதா இல்லையா? நடவடிக்கை என்ன? நடவடிக்கை இல்ல, அதாவது ஒரு சிவில் கிரிமினல் வழக்கு கூட பதியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரு அடையாளம் சார், இது அடையாளம் கண்டுபிடிச்சவங்கள்ட்ட எது கண்டுபிடிக்கணும், மிரட்டுறதுக்கா? 7000 பிராண்ட் சார், ஒரு பிராண்ட் இல்ல, 2 பிராண்ட் இல்ல, 7000 பிராண்ட் இருந்து போகுது. நீங்க கண்டுபிடிச்சீங்கல்ல 624 ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட வழக்கு எங்கே? யார் பொறுப்பதுக்கு? மத்திய அரசு. இந்த எஃப்எஸ்எஸ்ஏ வழக்கு இல்ல அப்படின்றதுக்கு எந்த உறுதியான முகாந்திரம் இருக்கா? செய்திகளின் அடிப்படையில் நம்ம பேசுறோம். வழக்கு போடாம ஒருவேளை வழக்கு இல்லை என்றால் யார் பொறுப்பு? மாநில அரசின் இன்ஃப்ளூயன்ஸா மத்திய அரசு சொல்றதா, இல்ல அட்டானமஸ் பாடின்றனால அதை மட்டுமே குற்றம் சொல்றதா? இது ஒரு நிமிஷம். இந்த உப்பு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, நம்ம தாது உப்பு வந்து மோனாக்சைடு உப்பு அதிகமா இருக்கு, 17% அதிகமா இருக்கு அப்படின்னு மேகில. அப்ப அந்த உப்பு அந்த இருக்கு 17% இருக்கு அப்படின்னு கண்டுபிடித்த மேகியை தடை செய்கிறார்கள். அந்த உப்பை தயாரிப்பதற்கு தமிழக அரசு தொழிற்சாலைக்கு இப்போது அனுமதி வழங்கியிருக்கிறது போன மாதம். அப்பொழுது யார் மீது குற்றம் இது? இன்றைக்கு ஆட்சி இருப்பவரை தான் நாம் குறை சொன்னோம். இன்னும் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் திமுக என்ன செய்தது என்று இன்னும் பேசிக் கொண்டுதான் அர்த்தம். அப்போ மத்திய அரசு மாநில அரசையும் கேள்வி கேட்டிருக்கணும். ஆட்சி விட்டு போய் என்ன சம்பந்தம் இருக்கு? 4 வருஷம் ஆச்சு. அது தேவைதானே? அது தேவையில்லையா? அளவுக்கு மீறி அவன் கலந்தான், அதனால் நச்சு பொருள் சொல்றாங்க சார். சார் நச்சு பொருளே சார், உப்பு நச்சு பொருள் தான். நீங்க அது எவ்வளவு போட்டுக்கணுமோ அவ்வளவுதான் போட்டுக்கணும். நீங்க சாப்பிடும்போது உற்பத்தி தவறு அளவுக்கு மிஞ்சினாதான் தவறு. அப்ப மாநில அரசு சொல்றது ஒண்ணு இல்லையா? அப்படி இல்ல. நான் என்ன கேக்குறேன், ஒரு பொருளை வந்து அந்த பொருள் நச்சு பொருளாக இருப்பதாக என்று ஐடென்டிஃபை செய்யப்பட்ட பிறகு அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு எப்படி நீங்க அனுமதி கொடுக்குறீங்க? சார் அது பின்னாடி என்ன? ஊறுகாய் உப்பு இவ்வளவுதான் வைக்கணும்னு இருக்குது. அதாவது இந்த சால்ட் மேட்டர் மட்டும் ஒண்ணு நிறைய போஸ்ட்மார்டம் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுல என்னன்னா, அந்த காலத்துல வந்து உலகத்திலேயே இந்தியால மட்டும்தான் உப்பு வந்து தயாரிக்கிறதுக்கு தெரியும். நான் சொல்றது 4000-5000 வருஷம் முன்னாடி. அப்போ கிரீஸ்ல இருந்தெல்லாம் வந்து இங்க இருந்து உப்பை வந்து பார்ட்டர்ல வாங்கிட்டு போவாங்க, கோல்டை கொடுத்துட்டு உப்பை வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த காலத்துல அந்த சோல்ஜர் எல்லாம் வின் பண்ணாக்க அந்த ராஜா வந்து துளியூண்டு உப்பு எடுத்து அந்த நாக்கில் வைப்பார். அதாவது கிராட்டிடியூட், அதாவது நன்றி. அந்த நன்றி வந்து என்னன்னாக்க அந்த கிராட்டிடியூட்ல கொடுத்ததுனாலதான் அந்த சேலரிங்கிற வேர்டு அந்த சால்ட்ல இருந்து வந்தது. அந்த உப்பு வந்து ஒரு நன்றிக்கு, அதனால உப்பிட்ட வரை உள்ளறவும் நினைக்கிறோம். அதனால அதர்வைஸ் அதுல வந்து ஒண்ணு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒண்ணும் பெருசா கிடையாது. அந்த ஆட்சி இந்த ஆட்சி கண்டுபிடிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வழக்கே இல்லைன்னு செய்திருக்கு. வழக்கு இல்லைன்னா அதுக்கு யார் பொறுப்பு? பாருங்க, இது வந்து ஸ்டேட், நேஷனல், அப்புறமா வந்து டிஸ்ட்ரிக்ட், டோட்டலா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 லட்சம் கேஸ் இந்தியால இந்த ஒரு 6 வருஷத்துல. யார் போட்டது? கம்ப்ளீட்டா எல்லா ஸ்டேட்ல இருந்து நுகர்வோர் போட்டு, நுகர்வோர் மாதிரி ஃபோரம்ஸ், ஃபோராஸ், அசோசியேஷன்ஸ், என்ஜிஓஸ், குரூப் ஆஃப் பீப்புள், என்ன ரெசிடென்ட்ஸ் சேர்ந்து கேக்குறேன். ஏன் இந்த பொறுப்பு தூக்கி பொதுமக்கள் மேலேயே சுமத்துறீங்க? ஏன் மீண்டும் மீண்டும் இந்த பொறுப்பு தூக்கி பொதுமக்கள் மேலேயே சுமத்துறீங்க? இல்ல சார், அதான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு செஷன்ல என்ன பண்ணணும்னா, நான் இப்ப சொல்றேன்,
8 ரைட் இருக்கு. அவேர்னஸ் முதல்ல கிரியேட் பண்ணலாம். அதாவது ப்ளேம் கேம்க்கு சார், பதிலா இல்ல, ஒரு இல்ல. அவேர்னஸ் டெஃபினட்டா மக்களுக்கு நம்ம என்ன அதுக்காக ஒரு மக்கள் ப்ராடக்ட் awareness இல்லாம வாங்கும்போது இருக்காங்க நீங்க சொல்ல. ஒரு சின்ன குழந்தை கையை கீழே வச்சுட்டு எடுத்து வாயில வச்சா கூட அந்த தாய் எவ்வளவு பதறுவாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஆமா. அப்படி இருக்கிறவங்க இதுல அலட்சியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல, அறியாமையில் இருக்கிறாங்க. நீங்க சொல்றதை எடுத்துக்கலாம். அத்தனை பேருக்குமே இந்த பாடம் எடுக்க போறீங்களா? எப்படி முடியும் அது? இல்ல, அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா வாங்கும்போது நம்ம என்னென்ன பேசிக் திங்ஸ், நான் ஒரு ப்ராடக்ட் வாங்குறேன் சார், அந்த ப்ராடக்ட் வாங்கும்போது தரம் இருக்கா, அதுக்கு உண்டான விலையை தான் கொடுக்கறேனா, அதோட உறுதி இருக்கா, அதுல மார்க் இருக்கா, ஒரு பிஐஎஸ் மார்க் இருக்கா கூட நம்ம பாக்குறது. யோகாவுக்கு தனி அமைச்சகமே நடத்துறீங்களா? ஒரு அக்மார்க் இருக்கா பாக்குறது. யோகாவுக்கு தனி அமைச்சகமே விளம்பரப்படுத்துறதுக்கு நடக்குது. அது போல இதுல ஒரு பயிற்றுவிப்பதற்கு ஒரு அமைச்சகம் நடத்தினா கூட என்ன? வெங்கட், ஒரு ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா ஒரு பில் வாங்குன்னு சொல்லுது. நம்ம பில்ல வாங்குறோமா? ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுக்குறோம், அதுல ப்ராடக்ட் வாங்குனது அந்த லிஸ்ட்ல இருக்கான்றது செக் பண்றோமா? அதுல கால்குலேட், அது கம்ப்யூட்டர். இப்போ இந்த மினரல் வாட்டர் பாட்டில டேட் பாக்குறோம், ஆனா கேன்ல டேட் பாக்குறோமா? பில் கொடுக்காதவங்க மேல புகார் கொடுத்தா வழக்கு எடுக்கணும், நடத்தணும், அது தண்டனை கூட சட்டம் சொல்லுது. செய்யறாங்களா அரசு? கவர்மெண்ட் இன்னைக்கு என்ன சொல்லுது? ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்களே சர்வீஸ் டாக்ஸ் கொடுக்காதீங்க, ஏசி ரெஸ்டாரண்ட்ல மட்டும் தான் நீங்க கட்டணும், அதுவும் 40% ஆஃப் தி பில் அமௌண்ட்ல தான் சர்வீஸ் டாக்ஸ். இதுதான் அவேர்னஸ். சரி, இத்தனையும் தாண்டி ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க சாப்பிட்டீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 14% கிடையாது. உங்க வழிக்கே வரேன். நீங்க சொன்னபடியே 400 ரூபாய்க்கு தான் 14% கட்டணும்னு கவர்மெண்ட் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குது. 120 கோடி பேர்ல ஒரு 40 லட்சம் பேர் விழிப்புணர்வு உள்ளவங்க இருக்காங்கன்னு மட்டும் வச்சுக்கலாம். அத்தனை வழக்குகள் இருக்குல்ல, என்ன அதுக்கு நிவாரணம் கிடைச்சது? அந்த தனிநபருக்கு மட்டும் நிவாரணத்துல முடிஞ்சு போச்சா? அந்த நிறுவனங்கள்லாம் உயிரோட தான் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ப்ரோகிராம்ல தான் இந்த அவேர்னஸ். இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு நான் சாப்பிட்டேன்னா 14% நான் கட்ட வேணாம்ன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? அதுல 400 ரூபாய்க்கு கட்டினா போதும், அதுவும் ஏசியா இருந்தாதான். சதீஷ் குறிக்கிறீங்க, சொல்லுங்க ஐயா. ஒரு நொடியா உங்கள்ட்ட தான் கேட்க போறாரு நினைக்கிறேன். எனக்கு இன்னுமே புரியலைங்க. யாரு மேல ஒரு ஹலோ சார், இவர் பிஜேபியில இருந்து வந்துட்டு அருண் சேரி இல்லைங்க, அருண்குமார் தவே. சொல்லுங்க சார். சொல்லுங்க. அருண்குமார், சாரி சார், அருண்குமார் தவே. அவர்கிட்ட ஒன்று கேட்குறீங்க. இந்தியாவில் இருக்கிற மினிமம் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற 32 டிஸ்ட்ரிக்டில் படித்தவங்களே தான் சாப்பிட்றாங்களா, படித்தவங்களே தான் பண்ணுறாங்களே, ஒரு டாக்டரோ இல்லை வக்கீலோ எதுன்னு தெரியல சார். படித்தவங்களே தான் பண்ணுறாங்களா, படிக்காதவங்க அப்புறம் கிராமத்தில் இருக்கிறவங்களாம் என்ன தான் பண்ணுறாங்க சாப்பிட்றக்கு? அந்த ஒவ்வொரு பொருட்கள் இங்கே லண்டன், ஜப்பான், அமெரிக்காவில் இருந்தாலும் எடுத்தேன்னா அந்த டிவி, உங்கள் புதிய திறமையில் டிவி ஓப்பன் பண்ணி பார்த்தாவே விளம்பரத்தில் போட்டு படம் போட்டு காட்டுறீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நாங்கள் படிக்க தெரியாது சார். ஒரு 16 பொருள் வாங்கி நான் பில் போட்டு வாங்கிட்டு வரேன்னா 10 பொருள் தான் கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் என்ன, நான் 1வது மலைக்குங்கோட பள்ளிக்கடத்துக்கிட்ட ஒதுங்கலை. நான் என்ன பண்ண முடியும்? இவர் என்னன்னா எல்லாம் தரம் நல்லா இருக்கா, எனக்கு வந்தா உனக்கு என்னன்னா எல்லாம் பிஜேபி சரி, ஏடிஎம்கே சரி, டிஎம்கே சரி, எந்த கட்சி வந்தா எனக்கு வந்தா உனக்கு என்னன்னா பேசுறாங்க. சார், நான் உங்களை மாதிரி ஒரு கன்சியூமர், அவ்வளவுதான். இது சில பேசிக் நம்ம காசு தானே சார். காசு வந்து யாரோடது? வேற யாராவது எடுத்து கொடுங்க, உங்க காசு தானே. இதுல என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம காசை நான் கொடுக்கும்போது அதை பார்த்து வாங்கணும், கவனமா வாங்கணும். எதுக்கு படிப்பு சம்பந்தப்படுத்துறான்னு தெரியல. இது வந்து என்னோட காசு முதல்ல தேவையா? இல்லைங்க, ஒரு சார் ஒரு கடையில போய் வாங்கும் போது நம்மளோட பேமெண்ட் நம்ம கொடுக்குறோம், என்னோட காசை நான் கொடுத்து வாங்குறேன்னா அதுக்குண்டான ஒரு பொருள் தரம், குவாலிட்டி, அது எக்ஸ்பைரி டேட் இருக்கா, இது ஒரு பாக்குறதுன்றது நம்ம பொருள். பல விஷயங்களை மெடிக்கல் படிச்சவங்களுக்கு தான் புரியுற மாதிரி இருக்குது, கோட் வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு அப்பா என்னுடைய கூட பிறந்தவர் போறாரு, படிக்கவே தெரியாதுங்க, அவருக்கு என்னன்னே தெரியாது. என்ன செய்யறது சார்? இவ்வளவு நாள் தெரியாம இந்த நாட்டில இருந்து தான் பேசுறீங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சரி, இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி ப்ரோகிராம் பண்ணி பண்ணல. நான் இப்ப சொல்றேன், இப்ப இந்த மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. வில்லேஜ்ல இருந்தாலும் ரீச் பண்ணலாம்ல. இவங்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் போய் டீச் பண்ணலாமே. இப்ப வந்து பேசுறாருல, போய் சொல்லலாமே. குரூப் போய் இவங்க எல்லாம் என்ன செய்யணும்னாக்க ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். வில்லேஜஸ்ல போய் கடைக்காரங்களுக்கும் சொல்லணும், வில்லேஜ்ல இருக்கிற பீப்புளுக்கும் சொல்லணும். நெல்லை பிரபாகர் குறிக்கிட்டீங்க, சொல்லுங்க ஐயா. சார், இந்த மாநிலம் முழுவதும் இன்றைக்கு நுகர்வோர் அமைப்புகள் வந்து இந்த விழிப்புணர்வு எல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஆனா மிக முக்கியமான விஷயம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா கேவியட் எம்டார் அப்படின்னு சொல்லுது. அதாவது லெட் தி செல்லர் பீவேர். இன்றைக்கு பொருட்களை விற்பவர்கள் எச்சரிக்கையாக விற்க வேண்டும். அவர்கள் நல்ல தரமுள்ள பொருளை தான் விற்கணும். இந்த கேவியட் எம்டார்ங்கிறது பையர் பீவேர்ங்கிறது மாறிடுச்சு. இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் வந்த பிறகு அந்த பையர் பீவேர்ங்கிறது ரொம்ப பொருள் எல்லாம் பார்த்து வாங்க வேண்டியதில்லை. ஐயா சொன்ன மாதிரி தரமுள்ள பொருள் சந்தைக்கு வரணும். தரமில்லாத பொருளை ஒருத்தன் வித்தான்னா அவன் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சட்டம் இருக்கு. அதை அமல்படுத்துவதற்கு இன்றைக்கு அதிகாரிகள் இல்லையே என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. தண்ணி பாக்கெட்டை பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐ முத்திரை இல்லாம பல போலி ஐஎஸ்ஐ முத்திரையோட பல தண்ணி பாக்கெட்டுகள் எல்லாம் வெளியே விற்பனை பண்ணி. நேரம் குறைவா இருக்கு பிரபாகர். நன்றி நன்றி நன்றி. ஆர் சுந்தர், மதுரையிலிருந்து உங்களுக்கான நேரம். வணக்கம். நான் அருண்குமார் தபேட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். சொல்லுங்க சார். விரைவா கேளுங்க.
கன்சியூமர் கோர்ட்ல வந்து 3 மாசத்துல வந்து கேஸை முடிக்க சொல்லியிருக்காங்க. பட் எந்த கன்சியூமர் கோர்ட்லயும் 3 மாசத்துல கேஸை முடிக்க முடியல. பட் அதுக்கு உண்டான எந்த ஃபைனான்ஸும் கவர்மெண்ட் பண்றதில்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பண்றதில்ல, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்றதில்ல. பட் ஆனா கன்சியூமருக்கு விழிப்புணர்வு மட்டும் வேணும், பொருள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? என்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்த போறீங்க? என்ன மக்களுக்கு செய்ய போறீங்க? ஐயா, இதுக்கு உங்களுடைய பதிலிருந்து எதிர்பார்க்கிறேன். விழிப்புணர்வு வேணும்னு சொல்றீங்க, விழிப்புணர்வு இருக்குது, கேஸும் போட்டாச்சு, பெரிய நடவடிக்கை எதுவும் இல்ல, அந்த நுகர்வோர் அமைப்புகளுக்கே போதிய நிதியை செலுத்துறது இல்லைன்னு சொல்றாரு. என்ன கேட்டார்? ஆமா ஆமா பாருங்க, எது ஒண்ணும் இல்ல, அவர் பேரு அவர் சொன்னாரு, நீங்க கவனிக்கல. எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய கேள்விங்கிறதுனால நான் உங்களுக்கு கேட்கிறேன். பரவாயில்ல, அதை நான் எந்த கேள்வி என்கிட்ட சொன்னாலும் நான் சொல்றேன். விளம்பரம் என்பது காந்தம், மக்கள் மனம் என்பது இரும்பு. விளம்பரம் என்ற காந்தம் மக்களுடைய மனம் என்பது இழுத்துடுது அப்படியே. அதுல அரசு வேடிக்கை பார்க்கும், மக்களோட சேர்ந்து விளம்பரத்தை வேடிக்கை பார்க்கும். அரசு வேடிக்கை பார்க்கறது இல்லைங்க, மக்களுடைய நிலைமை அந்த கதி ஆகுது. இப்ப இன்னைக்குதான் நீங்க அவேர்னஸ் உருவாக்குறீங்க. இதுவரை நீங்க ஏன் இந்த மாதிரி நிகழ்ச்சி கொண்டு வந்து மக்கள் கொடுக்கல? அரசு தொலைக்காட்சி இருக்குதா இல்லையா? இப்பதானங்க சார், எவ்வளவு தூரம் நடந்து இருக்குது, எத்தனை கேஸ் இருக்குது என்னன்றது இப்ப படிச்சு சொன்னார் அவரு. எத்தனை லட்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க நடந்துட்டு ரொட்டீன்ன்றது வெளியே வராது. வெளியே வந்த பிற்பாடுதான் அதன் மீது வேகம் கிடைக்கும். பாருங்க, விஷத்துல இருந்து தமிழகத்து மக்களுக்கு நுகர்வோருக்கு நல்ல விஷயமா ரெண்டு விஷயமா சொல்லுங்க. பாருங்க, விஷத்துல இருந்து தான் மருந்து தயாரிக்கிறோம். அந்த மருந்து கூட அளவோடு இருந்தா அது நோய் தீர்க்கும், அளவுக்கு மீறினா ஆளே போக்கிடும். உணவே விஷமாகுது, அதுதான் எங்களுடைய வருத்தம். நேரம் கடந்துட்டோம், சில நொடிகள் முடிங்க. ஒண்ணு இல்ல, இந்த பொருட்களை ஒரு தடவை வித்தாச்சுனாக்க கூட்ஸ் ஒன் சோல்ட் cannot be taken back ன்னு கடைக்காரங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு தடவை நான் வித்துட்டேன்னா திரும்பி வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, ஆக்சுவலா அது இல்லீகல். நாம இப்ப இந்த ப்ரோக்ராம்ல இது வந்து ஒரு அவேர்னஸ். ஓஹோ, நான் ஒரு தடவை கடையில இருந்து வாங்கிட்டு வந்தேன்னா திருப்பி கொடுக்க முடியாதுன்னு போல இருக்குன்னு கிடையாது, திருப்பி எடுத்து போகலாம். அதே மாதிரி ஆன்லைன்ல வாங்குறாங்க. இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல வாங்குறதுக்கு எந்த இடத்துக்கு போறதுன்னா அதையும் இப்ப இந்த அமெண்ட்மெண்ட்ல சேர்த்து ஆன்லைன்ல நீங்க வாங்கியிருந்தாலும் அங்கேயும் அதையும் சேர்த்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கேவியட் டெம்ப்டர்னு சொன்னார். கடைசியில என்னதான் கவர்மெண்ட் ஆக்ட்ஸ் இருந்தாலும் ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்தவங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு கேவியட் டெம்ப்டர்ங்கிறது என்ன, நம்மளுடைய காசு என்னுடைய காதை வச்சு கவனிக்கணும், என்னுடைய கண்ணை வச்சு பார்க்கணும், எனக்கு இது தேவையான்னு பார்க்கணும், 4 இடத்துல என்கொயரி பண்ணணும். இன்னைக்கு உங்களுக்கு பல்வேறு 4-5 பேர்கிட்ட பல்வேறு பரிமாணங்களை எட்டி இருக்குது. கேரள அரசு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய காய்கறிகள் பழங்களை கூட தடை செய்யும் அளவிற்கு இருக்குது. அந்த மாநில மக்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை வச்சிருக்காங்கன்னு ஒரு தோற்றத்தை அளிக்க பாக்குது. இது எங்க போய் முடியும்னு தெரியல. நீங்க சொல்ற விழிப்புணர்ச்சி மிக முக்கியம். பொருட்கள் மீது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளை, அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் இதுலயும் விழிப்புணர்வு வேணுங்கிறத உங்களுடைய பேச்சுகள் புரிய வைக்கும் நினைக்கிறேன். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நேரம் கடந்துட்டோம், மன்னிக்கணும். உங்க பங்களிப்புக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.